Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. முதல் கேள்வி, என்னை போன்ற சாமானியர்கள் பக்தி செய்வது எங்கனம்? தந்தை, தாய், கணவன், மனைவி போன்ற பல்வேறு நிலைகளில் இருந்து கொண்டே என்னால் பக்தி செய்ய முடியுமா? இல்லையெனில் முதுமை காலத்தில் எனது கடமைகளிலிருந்து விடுதலை பெற்ற பின் எனது ஆன்மீக வாழ்வை துவங்கலாமா? How can ordinary people like me do bhakti? Is it possible to perform from my own position like father, mother, husband, wife, etc.? Otherwise, can we wait for old age to get proper detachment and start my spiritual practices? So, thank you very much for inviting me to your wonderful association. I am fortunate to be with all of you. Thank you very much. ஸோ என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சதற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு பிரபு சொல்கிறாங்க. நான் தமிழில் மொழிபெயர்த்து சொல்லுவேன், பிரபு சொல்கிறது. So your first question is it, how can ordinary people like me do bhakti? So this bhakti among all kind of yoga practices, it is most easy for everyone to do. ஸோ பிரபு என்ன சொல்கிறாங்கன்னா, பக்திங்கிறது மற்ற யோக முறைகளை விட எல்லாராலையும் சுலபமாக செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம். For example, to do the Ashtanga yoga, the children, women, difficult for them to do that. உதாரணத்துக்கு அஷ்டாங்க யோக முறைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது குழந்தைங்க, பெண்கள் அவங்கெல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். You can see nobody can do the mystic yoga or do the jnana yoga or do the even karma yoga. It's all not easy for ordinary people to do. சாதாரண மக்களால் தியான யோகமாக இருக்கட்டும், ஞான யோகமாக இருக்கட்டும், இல்லை ஹட்ட யோகமாக இருக்கட்டும், இதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாதாரண மக்களால். But bhakti yoga everyone can do. ஆனால் பக்தி யோகத்தோட சிறப்பம்சமே அது எல்லாருமே செய்ய முடியும். It is says in the Bhagavad Gita 9:30 in the you can take 9:33 32. Yes, yeah 9:32 you can see. Yes, சத்தியம் 9 ஸ்லோகம் 32. இதில் நம்ம பார்க்குறோம் அத்தியாயம் 9:32. அதில் மாம் ஹி பார்த்த வியபாஷ்டிஷ்ட ஏபியஸ் உபாபயோனயக ஸ்ரீயோ வைஷ்யோ ததா சூத்ராஷ் தேபி யாந்தி பராம் கதிம். பிரிதாவின் மகனே, பெண்கள், வைஷ்யர்கள், சூத்ரர்கள் என கீழ்குலத்தை சார்ந்தவர் யாராக இருந்தாலும் என்னிடம் சரணடைபவர்கள் பரமகதியை அடைய முடியும். பக்தி தொண்டில் உயர்ந்த தாழ்ந்த வகுப்பை சார்ந்த மக்களிடையே எவ்வித வேறுபாடும் இல்லை என்பது இங்கே தெளிவாக பரமபுருஷரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாழ்வின் ஜடப்பார்வையில் அத்தகு வேறுபாடுகள் உண்டு. ஆனால் பகவானின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபட்டிருப்பவனுக்கு இவை கிடையாது. எல்லோரும் பரமகதியை, உன்னத இலக்கை அடைய தகுதியுடையவர்களே. ஸ்ரீமத் பாகவதத்தில் 2ஆம் காண்டம் 4வது அத்தியாயம் 18வது ஸ்லோகத்தில் தூய பக்தனுடைய தொடர்பால் தாழ்ந்தவர்களான சண்டாளர்களும் நாயை உண்பவர்களும் தூய்மை அடைய முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே உயர்ந்த தாழ்ந்த இனத்தைச் சேர்ந்த மனிதனும் முன்னேறும் அளவிற்கு தூய பக்தரின் வழிகாட்டுதலும் பக்தி தொண்டும் வலிமை வாய்ந்தவை. எல்லோரும் இதனை பயிற்சி செய்யலாம். தூய பக்தனிடம் தஞ்சமடையும் சாதாரண மனிதரும் தகுந்த வழிகாட்டுதனால் தூய்மை அடைய முடியும். பௌதிக இயற்கையின் பல்வேறு குணங்களுக்கு ஏற்றவாறு மனிதர்கள் பிரிக்கப்படுகின்றனர். சத்துவகுணத்தைச் சேர்ந்தவர்கள் பிராமணர்கள், ரஜோகுணத்தைச் சேர்ந்தவர்கள் சத்திரியர்கள், ரஜோகுணமும் தமோகுணமும் கலந்தவர்கள் வைஷ்யர்கள் மற்றும் தமோகுணத்தில் உள்ளவர்கள் சூத்திரர்கள். இவர்களை விட கீழ்நிலையில் உள்ளவர்கள் சண்டாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அவர்கள் பாவப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர்கள். பொதுவாக பாவப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர்களின் உறவினை உயர் வகுப்புகள் ஏற்பதில்லை.
ஆனால் பக்தி தொண்டு மிகவும் வலிமையானதாகும். பரமபுருஷரின் தூய பக்தர் இழிந்த வகுப்பை சேர்ந்த எல்லா மக்களுக்கும் வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவத்தை அளிக்க முடியும். கிருஷ்ணரிடம் தஞ்சமடையும் போது மட்டுமே இது சாத்தியமாகும். விபாஷித்ய எனும் சொல்லால் குறிப்பிடப்பட்டுள்ளது போல் கிருஷ்ணரிடம் முழுமையாக சரணடைய வேண்டும். பின்னர் அவன் சிறந்த ஞானிகளையும் யோகிகளையும் விட மிகவும் சிறந்தவனாய் ஆகலாம். So you can see here there's no bar for anybody to take up this devotional service. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கபடி பக்தி அந்த சேவையை எடுத்துக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. Anyone can become a devotee of Krishna. There's no bar to that. பகவானுடைய பக்தனாகிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. யார் வேணாலும் பகவானுடைய பக்தியில் ஈடுபடலாம். So in fact the ordinary person Chaitanya Mahaprabhu had descended and given a very easy way to perform this devotional service, that is by hearing and chanting the holy names of the Lord. அதை இன்னும் சுலபமாக்குறதுக்காக தான் சைத்தன்ய மகாபிரபு வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி கேட்கறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முறையை கொடுத்திருக்கிறார் நம்மளுக்கு. You got Adi Leela 17:21. I can show in English, Prabhu. You can then translate, huh? Yes, Prabhu. Adi Leela 17:21. சைத்தன்ய சரிதாமிருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அற்புதமான இலக்கியத்தில் ஆதிலீலை 17வது அத்தியாயம் 21வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஹரேர் நாம ஹரேர் நாம இவ கேவலம் கலௌ நாஸ்தேவ நாஸ்தேவ கதிரன்யதா. In this age of Kali, there is no other means other than... 1 minute, bro. 1 minute. I guess you said translate into Tamil. Yes, bro. இந்த கலியுகத்தில் பொருள் நான் தமிழை சொல்கிறேன். இந்த கலியுகத்தில் ஹரிநாமத்தை சொல்கிறத தவிர வேற வழியே இல்லை. அது ஹரிநாமத்தை சொல்கிறத தவிரங்கிறத 3 முறை சொல்லப்பட்டிருக்கு. வேற வழி இல்லைங்கிறத 3 முறை சொல்லப்பட்டிருக்கு. Next verse. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த கலியுகத்தில் பகவான் கிருஷ்ணர் அவருடைய ஹரே கிருஷ்ண மகாமந்திரமா அவதாரம் எடுத்து வருவார். அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்வதனால பகவானோட நம்ம நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். இதை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஏவ அப்படிங்கிற வார்த்தை 3 முறை சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்தில். அதே மாதிரி ஹரேர் நாமான்னு சொல்கிற வார்த்தை 3 முறை சொல்லப்பட்டிருக்கு. இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், இது பொதுமக்கள் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அதே விஷயத்த 3 முறை சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. இந்த கேவல அப்படிங்கிற வார்த்தை இதனுடைய அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால், வேற எந்த முறையும் கிடையாது, இது ஒன்று மட்டும்தான் அப்படிங்கிறது தான் கேவலா அப்படிங்கிற வார்த்தை. கேவலன்னா இது மட்டுமே அப்படின்னு அர்த்தம். அதாவது ஞானத்தை விருத்தி பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த அஷ்டாங்க யோகம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஹட்டயோகம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தவங்கள் செய்கிறதா இருக்கட்டும், இல்லை கர்ம செயல்கள் செய்கிறதா இருக்கட்டும், இதையெல்லாம் தேவை முடியாது, கலியுகத்தில் வேலை செய்யாது, ஹரே கிருஷ்ண மந்திரம் மட்டும்தான் வேலை செய்யுங்கிறத சொல்கிறது அடுத்த ஸ்லோகம். Can you go to the next verse? Yes, Prabhu. இதுல என்ன அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஸ்லோகத்துல வந்து வேற எந்த பாதையுமே உதவி செய்யாது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் வந்து வேற வழி இல்லை அப்படிங்கிறது 3 முறை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Next, Prabhu. You can see how the Lord has made it easy for everyone to take up this program. ஓகே, நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எப்படி வந்து பகவான் வந்து எல்லாருமே வந்து இது முறையை பயிற்சி பண்றதுக்கான அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காருங்கிறத நம்ம பார்க்கலாம். So anyone can chant Hare Krishna, who cannot chant? ஹரே கிருஷ்ண மந்திரத்தை யாரால சொல்ல முடியும்? எல்லாராலையும் சொல்ல முடியும்.
Therefore, this process is in Kali Yuga made very easy for everybody. அதனால தான் கலியுகத்துல வந்து எல்லாருக்கும் சுலபமா பக்தி செய்யறதுக்காக ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொன்னாலே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முறை வந்து கலியுகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. In Satya Yuga, they used to do meditation. சத்தியுகத்துல என்ன பண்ணுவாங்கன்னா தியானம் பண்ற முறை சொல்ல கொடுக்கப்பட்டுச்சு. And Treta Yuga, they used to do a lot of havan, no? திரேதா யுகத்துல யஜ்ஞங்கள் சொல்லப்பட்டிருக்கு. And then in Dwapara Yuga, they do deity worship, you know? துவாபர யுகத்துல வந்து விக்கிரகாராதனை முறை சொல்லப்பட்டிருந்துச்சு. And in Kali Yuga, the only way is to chant, you know? ஆனா கலியுகத்துல வந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் கிருஷ்ணருடைய பேரை சொல்றது மட்டுமே ஒரு முறையா சொல்லப்பட்டிருக்கு. Can you go to Adilila 773? ஆதிலீலையில 7வது அத்தியாயம் 73வது ஸ்லோகத்துல ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணனுடைய புனிதநாமத்தை சொல்வதால் மட்டுமே ஒருவர் இந்த பௌதீக களங்கங்களிலிருந்து விடுபட முடியும். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்வதனாலேயே ஒருவனால் பகவானுடைய தாமரை பாதங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்துல. So, next verse. அடுத்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கலியுகத்துல ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் செய்வதை தவிர வேறு எந்த தர்மமும் எந்த தர்மமும் கிடையாது. ஏன்னா ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்வதுதான் இந்த ஒட்டுமொத்த வேத இலக்கியங்களுடைய சாராம்சம். இது எல்லா சாஸ்திரங்களின் பொருளுரை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்துல. So when we say bhakti, to do bhakti, there are 9 processes of bhakti. பக்தி நம்ம எல்லாம் பக்தி செய்யறோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த கேள்வியில கூட பக்தி செய்யறத பத்தி பேசியிருந்தாங்க. பக்தி செய்யறது அப்படின்னு சொன்னா அதுல 9 முறைகள் இருக்கு பக்தி செய்யறதுக்கு. Can you go 7, 5, 23, 24? ஸ்ரீமத் பாகவதம்ல 7வது காண்டத்துல 5வது அத்தியாயம் ஸ்ரீ பிரஹ்லாத் உவாச்ச ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சாக்யம் ஆத்மநிவேதனம் இது பும்சார்பிதா விஷ்ணு பக்தி சென்னவலக்ஷணா கிரீத்தையே பகவதி அத்த தன்மன்யே அதீத்தம் உத்தமம். இதனுடைய மொழிபெயர்ப்பு இப்படி சொல்றேன். பிரகலாதர் சொல்றாரு, ஸ்ரவணம் பகவானை பத்தி கேட்கறது, கீர்த்தனம் பகவானை பத்தி விஷ்ணு அவரை பத்தி புகழ்ந்து பாடுறது, பகவானை நினைக்கிறது விஷ்ணுவை நினைக்கிறது, பாத சேவனம் அவருடைய பாதங்களுக்கு சேவை செய்கிறது, அர்ச்சனை முறைகளை அந்த சொல்லப்பட்ட 16 பல்வேறு வகையான அர்ச்சனை முறைகளை பின்பற்றுறது, வந்தனம் அவருக்கு பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கிறது, தாஸ்யம் அவருக்கு தாசனாய் ஹனுமன் மாதிரி சேவை செய்கிறது, சாக்கியம் பகவானுடைய நண்பன் ஆகிறது, ஆத்ம நிவேதனம் பலி மகாராஜர் மாதிரி எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணிக்கிறது. இதி பும்சார்பிதா விஷ்ணு பக்தி சென் நவலக்ஷணா. நவலக்ஷணானா 9. இந்த 9 முறைகள் தான் பக்தியினுடைய 9 வழிமுறைகள் அப்படின்னு சொல்றாங்க. கிரியத்தே பகவதி அத்தா தன்மந்தே அதீதம் உத்தமம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது யார் ஒருத்தவங்க, the one who has dedicated his life to service. ஓகே, இந்த 9 வகையான வழிமுறைகளை யார் ஒருத்தவங்க பின்பற்றுறாங்களோ அவங்க தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக கற்றறிந்த வல்லுனர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா ஞானங்களையும் நன்கு அறிந்தவர்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்தில். Can you go to 15:107? Madhya 15:107. மத்திய லீலையில் 15வது அத்தியாயம் ஏக கிருஷ்ணநாமே. ஓகே, இது சொல்லப்பட்டிருக்கு. யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஒரு முறை சொல்வதால் மட்டுமே அவங்க பாவகரமான வாழ்க்கையிலிருந்து விடுபட முடியும். பகவானுடைய புனிதநாமத்தை சொல்வதனால மட்டுமே அவங்க 9 வகையான பக்தியிலையும் பக்குவம் அடைஞ்சிட முடியும்.
So you see, just by chanting, you complete the 9th process of devotional service. பாருங்க, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னாலே, இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்றதுனாலேயே இந்த 9 முறைகளையுமே வந்து நம்ம வல்லுநர் ஆயிடலாம். Can go to 15.110. ஹரே கிருஷ்ணா பகவானுடைய புனித நாமம் அப்படிங்கிறது மிகப்பெரிய துறவிகளுக்கும் முக்தி அடைந்தவர்களுக்கும் கூட கவர்ச்சிகரமான ஒரு விஷயம். இது எல்லா விதமான பாவ விளைவுகளையும் அழிக்கக்கூடியது. அதே மாதிரி ஒரு மூடனை கூட மூடனை கூட காப்பாற்றும். எல்லாருக்கும் no, it's except for the dumb, everyone can chant it. Save for the dumb who cannot chant it. Except yeah, everyone can chant except the dumb. Okay அப்படி இருக்கு. ஸோ அப்போ வந்து ஊமையை தவிர எல்லாராலையும் இதை சொல்ல முடியும். வேற யாருக்கும் இதால் சொல்ல முடியாதுங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. அவன் எவ்வளோ ஒரு தாழ்ந்த மனிதனான் சண்டாளனா இருந்தால் கூட அவனால் அந்த மகாமந்திரத்தை சொல்ல முடியும். ஊமையா இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியாது, மற்றபடி தெளிவா சொல்லலாம். பகவானுடைய புனித நாமம் அப்படிங்கிறது முக்தி அப்படிங்கிறத அளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. இது கிருஷ்ணருக்கு ஒத்தது. கிருஷ்ணருக்கும் அவரோட நாமத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. பகவானுடைய புனித நாமத்தை சொல்றதுக்கு தீட்சை வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஒரு புண்ணிய செயல் செய்யணுங்கிற அவசியமும் கிடையாது. அதே மாதிரி ஆர் த பூர்வாச்சார ரிலேட்டிவ் பிரின்சிபல் ஜெனரலி அப்சர்வ் பிஃபோர் இனிஷியேஷன். அதே மாதிரி தீட்சைக்கு முன்னாடி செய்யக்கூடிய அந்த சாஸ்திர விதிகளை பின்பற்றணும் அவசியமும் கிடையாது. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை செய்யறதுக்கு எந்த தடையுமே கிடையாது. அதுக்கு எந்த விதமான ஒரு முன் தகுதியும் தேவை கிடையாது. இதுக்குள்ளேயே எல்லாமே இருக்கு, செல்ஃப் சஃபிஷியன்ட். So this bhakti is possible for everybody. அப்புறம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, பக்தி அப்படிங்கிறதுனுடைய இலக்கணம் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றது. அப்போ அது எல்லாருக்குமே பக்தி செய்ய முடியும் பகவானோட நாமத்தை சொல்லி. In fact, in the Bhagavad Gita 1854, Krishna says only by bhakti can come to me. பகவான் வந்து அத்தியாயம் 18 ஸ்லோகம் 54ல சொல்றாரு, 18:54 அதுல பகவான் சொல்றாங்க. I think it's 55, 1855 Bhaktyamam Abhijananti. இல்ல சொல்றாரு, பகவான் சொல்றாரு, என்னை வந்து உள்ளது உள்ளபடி. ஓகே, அகைன் சோ இன் தமிழ். நோ ஜஸ்ட் a minute. Yeah, better in Tamil, no? Yes, folks. Okay, fine. If somebody is using your மொழிபெயர்ப்பு. பக்தி தொண்டால் மட்டுமே என்னை முழுமுதற் கடவுளாக உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும். என்னை பற்றிய முழுமையான உணர்வை அத்தகு பக்தியினால் அடையும் போது இறைவனின் திருநாட்டிற்குள் நுழைய முடியும். So you can see here, only by devotion you can go to God, not by all these other process. பகவானை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் சேரணும்னா அதுக்கு ஒரே வழி என்ன? பக்தியாமாம். பகவான் சொல்றாரு, பக்தியாமாம்னா பக்தியால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறார். So in devotional service, there's no need to give up your position. You can keep your position and chant Hare Krishna. இப்போ இன்றைய கேள்வியில் நம்ம கேட்டிருந்தாங்க, நான் என்னுடைய அப்பாவா அம்மாவா அதெல்லாம் அந்த நிலை பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அதான் பிரபு சொல்றாங்க, பக்தி சேவையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையை விட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க நிலையில இருந்துகிட்டே ரொம்ப செலவமா பக்தி செய்யலாம் பகவான் நாமத்தை சொல்லி. You can go to 10. Okay, 10:14. Yeah, 10:14:3. 10:14:3. பாகவதம் பிரபு. Yeah. என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா,
பொதுவாகவே பொதுமக்கள் வந்து அவங்களுடைய சோசியல் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா, பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, எந்த நிலைகளில் நம்ம இருந்தாலும் நம்மளுடைய அந்த ஞான முறைகளை, ஞானயோக முறைகளை விட்டுட்டு அதை புறக்கணித்து நம்மளுடைய மனது, நம்மளுடைய வார்த்தை, நம்மளுடைய உடல், இது எல்லாத்தையும் நம்ம பகவானோட சேவையில் ஈடுபடுத்தி நம்ம வந்து பகவானை உணர்ந்து கொள்ள முடியும். which are vibrated by you personally and by your devotees certainly conquer your lordships although you are otherwise unconquerable. இப்போ பகவானை வந்து நம்ம கேப்சர் பிடிக்கணும், பகவானை நம்ம பிடிக்கணும்னு சொன்னால் இதுதான் வழி. நம்மளுடைய சோசியல் பொசிஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு, நம்மளுடைய ஞான முறைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு, நம்மளுடைய மனம், செயல், புத்தி, வார்த்தை எல்லாத்தையும் பகவானோட சேவையில் ஈடுபடுத்துகிறப்ப பகவானை நம்ம பிடிச்சிடுறோம். இல்லைன்னா மற்ற எந்த முறைகளாலேயுமே பகவானை வந்து நம்மளால பிடிக்கவே முடியாது. So the important line here is that you can keep your social position as father, mother, son, whatever. There's no need to change your position to become a devotee of God, you know. ஓகே, இதில் பகவான் என்ன சொல்றாருன்னு சொன்னா, உங்களுடைய சமூக நிலைகள்லயே இருங்கன்னு சொல்றாரு. நீங்க எதையுமே விட தேவையில்லை. நம்மளுடைய ஸ்பெகுலேஷனை தான் விட சொல்றேன். நீங்க ஸ்பெகுலேட் பண்ணாதீங்க, அதை விடுங்க. ஆனால் உங்க சமூக நிலையிலே இருங்க, இருந்துகிட்டே பக்தி செய்யுங்கன்னு தான் பகவான் சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. So bhakti has got no impediment for any kind of position, no? இப்போ பக்தி அப்படிங்கிறது யார் வேணாலும் செய்யலாம், இதுல எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே கிடையாது. So the next question, okay, இந்த கேள்வி, should I do it now or should I wait for old age? So you can go 761. இப்போ அடுத்த கேள்வியினுடைய முதல் பகுதியை அவங்க முடிச்சிட்டாங்க. You can do one thing, you know, you go to the Bhagavatam English, you can start and paste in Google, then the Tamil will come out, no? Yes, bro. What number, bro? That easier for you. Yes, Google Translate, no? Yeah, we can try. You go to 761 English, you cut and paste it there, and then you can, easy for you. Chaitanya Charitamrita easy to translate. You know, this Bhagavatam, big verses. You go to Google Translate, easy for you. I'm going. What number, Prabhu? 761. You don't have Tamil in this thing, huh? We have, Prabhu. It's very difficult to search. So many pages, separate. Oh, PDF, huh? Yeah. One page, one PDF. So in the next, அந்த கேள்வியினுடைய அடுத்த பகுதிக்கு பிரபு போறாங்க. நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. ஓகே, பரவாயில்ல, நாட் பேட். பிரஹ்லாத் மகாராஜ் சொல்றாங்க, போதிய புத்திசாலித்தனமான ஒரு வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்தே, அதாவது வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்தே, இளமை பருவத்திலிருந்தே மற்ற எல்லா ஈடுபாடுகளையும் விட்டுவிட்டு பக்தி தொண்டின் செயல்பாடுகளை பயிற்சி செய்ய மனித வடிவத்தை பயன்படுத்த வேண்டும். மனித உடல் மிகவும் அரிதானதாகவே அறியப்படுகிறது. மற்ற உடல்களைப் போல இது தற்காலிகமானதாக இருந்தாலும் மனித வாழ்க்கையில் ஒருவர் பக்தி சேவை செய்ய முடியும் என்பதால் அது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. சிறிதளவு நேர்மையான பக்தி சேவை கூட ஒரு பூரணமான பரிபூர்ணத்துவத்தை அளிக்க முடியும். இது ஸ்ரீமத் பாகவதம் 7வது காண்டம் 6வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம். So here in this verse it says that one should immediately start, not wait for your old age. அப்ப இந்த ஸ்லோகத்துல கேள்வியில கேட்டிருந்தாங்க, முதுமை காலத்துக்கு நாம காத்திருக்கலாமாங்கிற கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்வியில இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கௌமாரம் ஆச்சரியத்துனா 5 வயசுல ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க. Because you don't know when you will die. You can also die at young age. It's not necessary you will stay until old. There's no guarantee. முதுமை காலம் நம்ம சொல்றோம், முதுமை காலம் ஏதோ சொல்ல முடியும், எப்ப வேணாலும் நம்ம மரணிக்கலாம். மரணம்ங்கிறது எப்ப வேணாலும் வரலாம். There's no guarantee that you can live long. How you know? Yes. பல ஆண்டுகள் வாழலாம், இத்தனை வருஷம் தான் வாழ போறோம் அப்படின்னு நம்மளுக்கு எந்த விதமான உறுதியும் கிடையாது. In fact, in another verse, it says that
once you got this human life, 11:9:29. लब्ध्वा सुदुर्लभम प्रभु. Yeah. Can do the translation also. Cut then. Take 11, easy for you. 11:9 प्रभु. 11:9:29. இது வந்து ஸ்ரீமத் பாகவதம் 11வது காண்டத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். அதனுடைய மொழிபெயர்ப்பு: பல பிறப்பு மற்றும் இறப்புகளுக்கு பிறகு ஒரு அரிய மனித வடிவத்தை அடைகிறான் மனிதன். அது தற்காலிகமானதாக இருந்தாலும் உயர்ந்த பரிபூரணத்தை அடைவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது. இவ்வாறு நிதான புத்தியுடைய மனிதன் எப்பொழுதும் மரணத்திற்கு உட்பட்டு இருக்கும் தன் உடல் கீழே விழுந்து மடிந்து போகும் வரை வாழ்க்கையின் இறுதி பரிபூர்ணத்துவத்திற்கு விரைவாக முயற்சி செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக மிகவும் அருவருப்பான உயிரினங்களில் கூட புலன்திருப்தி கிடைக்கிறது. அதே சமயம் கிருஷ்ண உணர்வு மனிதனுக்கு மட்டுமே சாத்தியமாகும். So he says here, before we have fallen down and died, we should immediately take up this process. என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து மரணம்ங்கிறது எப்ப வேணாலும் வரலாம். அந்த மரணம்ங்கிறது வரத்துக்குள்ள நம்ம அந்த ஆன்மீகத்துல ஈடுபட்டணும். No. Before we fall down and die, says here. Yes, true. Before death comes, we should quickly start this process of devotion. கரெக்ட். அதான் மரணம் அப்படிங்கிறது வர்றதுக்குள்ள நம்ம இந்த ஆன்மீக வாழ்க்கையை ஆரம்பிச்சு அதனுடைய அது நல்ல இலக்கு அடைஞ்சிடணும். So in other words, we should not waste any time. அதனால அப்படின்னா காத்திருக்கிறதுக்கான அவசியமே கிடையாது. Not possible to waste time because it is says in another place you have to go to 2:9:36. Go to 2:9:36. ஏன்னா வந்து நம்ம நேரத்தை விரயம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீமத் பாகவதம்ல ஒரு ஸ்லோகம் இருக்கு. இரண்டாவது காண்டம் 9வது அத்தியாயம் 36வது ஸ்லோகம். பரிபூர்ண சத்துவ. No, you go to the end. Yes, true. Yes, true. You go to the end, almost to the end, you will see the verse there, Etan Nirvidyamanana. Above that, you see, Sa Hanistan Mahachidram Sa Moha Sa Cha Vittamaha. Yes, true. Yan Mutra Muhutam Chinam Vapi Vasudevam Na Chintayat. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? Even for a moment remembrance of Vasudeva, the supreme person of God. Yeah, correct. That is the. You copy that this whole paragraph. You copy and put the whole paragraph or only the translation. You just put the whole paragraph. Okay. And translate and. Okay, bro. Easy. பரமபுருஷ பகவானான வாசுதேவரை ஒரு கணம் கூட நினைவு செய்யாமல் போனால் அதுவே மிகப்பெரிய இழப்பு, அதுவே மிகப்பெரிய மாயை, அதுவே மிகப்பெரிய விபரீதம். வாழ்வின் எல்லா நிலைகளிலும் இறைவனை வழிபடலாம். உதாரணமாக, தங்கள் தாய்மார்களான மகாராஜா பிரகலாதா மற்றும் மகாராஜா பரீட்சித் ஆகியோரின் வயிற்றில் கூட இறைவனை வழிபட்டனர். என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அம்மா வயிற்றில் இருந்தப்போ கூட பிரகலாதனும் பரீட்சித்தும் பகவானை கும்பிட்டாங்க. துருவ மகாராஜா தனது குழந்தை பருவத்தில் 5 வயதிலேயே இறைவனை வழிபட்டார். முழு இளமையிலும் மகாராஜா அம்பரீஷா இறைவனை வழிபட்டார். மற்றும் அவரது விரக்தி மற்றும் முதுமையின் கடைசி கட்டத்தில் கூட மகாராஜா திருதராஷர் இறைவனை வழங்கினார். அஜாமிலன் இறக்கும் நிலையிலும் இறைவனை வழிபட்டார். சித்திரகேது சொர்க்கத்திலும் நரகத்திலும் கூட இறைவனை வழிபட்டான். நரசிம்ம புராணத்தில் நரகவாசிகள் இறைவனின் திருநாமத்தை உச்சரிக்க தொடங்கியதால் அவர்கள் நரகத்திலிருந்து சொர்க்கத்தை நோக்கி உயரத் தொடங்கினர் என்று கூறப்பட்டுள்ளது. துர்வாச முனியும் இந்த கருத்தை ஆதரித்துள்ளார். முத்தியேன என் நாம்னி உதீதோ நரகாபை. கடவுளின் புனித நாமத்தை உச்சரிப்பதன் மூலம் நரகவாசிகள் தங்கள் நரக துன்பத்திலிருந்து விடுவிக்கப்படுகின்றனர். You want to read the next one, Prabhu? A1, Ethan. Yeah, you can read. Until where, Prabhu?
Just that line, that verse enough. 2:1:11. You want that also? 2:11. Yeah, just you can read that. ஸோ இது பாகவதம். அரசே, துறந்த வாழ்வில் உள்ளவர்கள், அதாவது துறவி நிலை சந்நியாசத்தில் உள்ளவங்க, மாயாவாதிகள் மற்றும் பலனளிக்கும் வேலைகளை அனுபவிப்பவர்கள் தங்கள் முயற்சிகளில் விரும்பிய வெற்றியை அடைய இறைவனின் புனித நாமத்தை அச்சமின்றி உச்சரிக்க வேண்டும் என்று இறுதியாய் முடிவு செய்யப்பட்டுள்ளது. So I think I have answered this question thoroughly. So இந்த கேள்விக்கு you should immediately now you got human life, you should start immediately praying to God, you know. Actually, what to speak about, you know, they says that when the soul is in the womb, it is also crying and praying to the Lord. No? I want to, when I come out, I immediately will start worshiping you, you know. இப்போ இந்த முதல் கேள்விக்கு வந்து பிரபு விடையளிச்சிட்டாங்க. இன்னும் சொல்கிறாங்க, பிரபு அவங்க ஒரு குழந்தையோட அம்மாவோட வயிற்றில் இருக்கப்போ கூட அந்த குழந்தை வந்து என்ன பிரார்த்தனை பண்ணுது அப்படின்னு சொன்னால், பகவான்கிட்ட சொல்லுதான், நான் இந்த அம்மாவோட வயிற்றுலேருந்து வெளில வந்து இந்த உலகத்துக்கு வந்த உடனே கண்டிப்பாக ஒன்று நான் வழிபட்டு உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லுதான் அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளேருந்து. So you see how praying to Krishna is the only solution to come out from this mess. அப்போ பகவானை வழிபட்டு ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி பக்தி செஞ்சா மட்டும்தான் இந்த துன்பத்திலிருந்து வெளில வர முடியும் அப்படிங்கறத பிரபு சொல்றாங்க. You can go 7:7:37. What room? 7:7:37. ஓகே. சக்கரம் திரும்ப திரும்ப மேலும் கீழும் உருளும், பிறப்பும் இறப்பும் தான் வாழ்வின் உண்மையான பிரச்சனை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பிறப்பும் இறப்பும் அப்படியே மாறி மாறி வர்ற மாதிரி சக்கரம் திரும்பி திரும்பி சுத்துது இல்லையா, அந்த மாதிரி பிறப்பு இறப்பும் மாறி மாறி வருது. இதான் வாழ்க்கையின் உண்மையான பிரச்சனை. எவ்வாறாயினும் பரமபுருஷருடன் ஒருவர் தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த சக்கரம் முற்றிலும் நின்று விடுகிறது. வேறு வார்த்தைகளால் கூறுவதானால், பக்தி தொண்டில் தொடர்ந்து ஈடுபடுவதன் மூலம் உணரப்படும் ஆழ்நிலை பேரின்பத்தால் ஒருவர் ஜட இருப்பிலிருந்து முற்றிலும் விடுவிக்கப்படுகிறார். கற்றறிந்த மனிதர்கள் அனைவருக்கும் இது தெரியும். எனவே எனது அன்பு நண்பர்களே, ஓ அசுரர்களின் மகன்களே, உடனடியாக அனைவரின் இதயத்திலும் உள்ள பரமாத்மாவை தியானித்து வழிபடத் தொடங்குங்கள்னு பிரகலாத் மகாராஜ் சொல்றார். So here you see, only by chanting Krishna's name, immediately if you come in contact with Krishna, that immediately stops. The cycle of birth and death immediately stops. அப்ப யார் ஒருத்தவங்க பகவானுடைய பக்தியில ஈடுபடுறாங்களோ, அப்ப அந்த பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு சொல்லக்கூடிய இந்த சுழற்சி வந்து உடனே நின்றுது. Immediately. See how important to come in contact with Krishna. You can go to 556. உடனே நின்றுது. அதனாலதான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த பகவானுடைய சேவை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது 5வது காண்டத்திலையும் 5வது அத்தியாயம் 6வது ஸ்லோகத்திலையும் இதை பற்றி விளக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். உயிர்கள் அறியாமையினால் மூடப்பட்டிருக்கும் பொழுது, கவரப்பட்டிருக்கும் பொழுது, அவர் தனிப்பட்ட உயிரையும் மேலான உயிரையும் புரிந்து கொள்வதில்லை. அதாவது ஆன்மாவையும் சரி, என்ன இங்கிலீஷில் ஹி டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் லிவிங் பீயிங். ஓகே, பகவானையும் புரிஞ்சுக்கிறதுல நம்மளையும் புரிஞ்சுக்கிறது இல்லை. உயிர்கள் அறியாமையால் மூடப்பட்டிருக்கும் பொழுது அவர் தன்னையும் பகவானையும் அறிந்து கொள்வதில்லை. மேலும் அவரது மனம் பலனளிக்கும் செயல்பாட்டால் அடக்கப்படுகிறது. எனவே ஒருவன் என்னை தவிர வேறு யாரும் அல்ல பகவான் வாசுதேவரிடம் அன்பு செலுத்தும் வரை மீண்டும் மீண்டும் ஜட உடலை ஏற்றுக்கொள்வதிலிருந்து நிச்சயமாய் விடுபட மாட்டான். அதாவது ஒருவன் நினைக்கிறான், என்னை தவிர யாருமே முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு பகவான் மேல வந்து பக்தி செலுத்தலை அப்படின்னு சொன்னா அவனால வந்து இந்த பிறப்பு இறப்புலேருந்து வெளில வரவே முடியாது, பிறந்தே ஆகணும் திருப்பி திருப்பி. So you come in contact with Krishna by chanting immediately, then this whole problem is sorted out. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், பகவானோட பக்தியில ஈடுபட்டிருக்கிறோம்னு சொன்னா எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துடுது. But if you don't do, then you have to be in the cycle of birth and death. அப்ப நம்ம இதை செய்யலைன்னா
இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி முடிவில்லாம பிறப்பு திருப்பி திருப்பி பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான். Correct? Yes, bro. Yes. Can go to 5:16. ஸ்ரீமத் பாகவதம் 5வது காண்டம் 5வது அத்தியாயம் 16வது ஸ்லோகத்துல உங்களுக்கு அந்த நம்பர்லாம் புரியாட்டி கூட பரவாயில்ல, அந்த பொருளை புரிஞ்சுக்குங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத. ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கு, பட் இருந்தாலும் பார்க்கலாம். ஓகே. அறியாமையின் காரணமாக பொருள் அறியாமையின் காரணமாக பௌதிகவாதிகள் தனது உண்மையான சுயநலம், வாழ்க்கையின் மங்களகரமான பாதை பற்றி எதுவுமே தெரியாது. அவங்களுடைய உண்மையான ஆனந்தம் என்ன அப்படிங்கிறதையோ, வாழ்க்கையினுடைய உண்மையான மங்களகரமான பாதை வழி என்னங்கிறதோ தெரியாது. அவர் வெறுமனே காம ஆசைகளால் பொருளின்பத்திற்கு கட்டுப்பட்டுள்ளார். மேலும் அவரது திட்டங்கள் அனைத்தும் இந்த நோக்கத்திற்காகவே செய்யப்படுகின்றன. தற்காலிக உணர்வு திருப்திக்காக அத்தகைய நபர் பொறாமை கொண்ட சமூகத்தை உருவாக்குகிறார். மேலும் இந்த மனநிலையின் காரணமாக அவர் துன்பக் கடலில் மூழ்குகிறார். இப்படிப்பட்ட முட்டாளுகளுக்கு இந்த உண்மை தெரிவதில்லை. So you see this point? Yes? Is it clear? இது தெளிவா புரிஞ்சிருச்சு. இந்த புரிஞ்சிருக்கு இல்லையா? இந்த கேள்வி முதல் கேள்வி அப்படிங்கறத பிரபு இது விளக்கிட்டாங்க. So now we'll go to the second question. பகவத்கீதை இன்றைய கேள்வி பதில் எடுத்து 2வது கேள்விக்கு போகலாம்.